பதிவில் நம்ம எப்படி Virtualbox ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில், அதாவது கெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் SSH சர்வரை எனேபிள் பண்ணி நம்ம ரிமோட் வழியாக ஒரு ஹோஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் அக்சஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதை நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, என்கிட்ட இங்கே Ubuntu அப்படிங்கிற ஒரு கெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் Virtualboxல இன்ஸ்டால் ஆகிருக்கு. நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த Ubuntu ஸ்டார்ட் பண்ணி இந்த டெர்மினலில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த OSல நம்ம இந்த Ubuntuல openssh அப்படிங்கிற அந்த ரிமோட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்காலை வந்து நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா, என்னோடய விண்டோஸில் இருக்கக்கூடிய டெர்மினல்லேருந்தே கமெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி நான் எல்லாமே பண்ணிக்க முடியும். ஸோ இது கொஞ்சம் எளிமையாகவும் இருக்கும். இதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, செட்டப் பண்ணுறது அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ஷூர் பண்ணிக்க வேண்டியது, இந்த Ubuntuவும் உங்களோட விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் ஹோஸ்ட் ஒன்லி நெட்வொர்க் அப்படிங்கிற நெட்வொர்க்கில் லிங்க் ஆகிருந்தால் மட்டும்தான் ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்கிற முடியும். இப்போ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன், ஹோஸ்ட் ஒன்லி அடாப்டர். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும்னா முந்தைய பதிவை பார்த்துட்டு நீங்கள் வரலாம், எப்படி நெட்வொர்க் கான்ஃபிகர் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம். இப்போ என்ன பண்ணிக்கலாம், Ubuntuவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த Ubuntuலேயே ஒவ்வொரு தடவையும் போய் நீங்கள் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பதிலாக Windows 11 மூலியமாகவே நம்ம எல்லாமே பண்ணலாம். ஸோ முதல்ல டெர்மினலில் போய் நம்ம இந்த SSH சர்வரை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், sudo apt install openssh-server அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்குது. இந்த கமெண்டை கொடுத்துருங்க. இது ரன் ஆகணும்னா உங்களுக்கு இன்டர்நெட் தேவை. அதுக்காக நீங்கள் NAT நெட்வொர்க்கும் கான்ஃபிகர் பண்ணியிருக்கணும். இப்போ சாஃப்ட்வேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இது ரன் ஆகுதா இல்லையா, ஏன்னா இது ஒரு சர்வர், அந்த SSH அப்படிங்கிறது ஒரு சர்வர். அந்த சர்வரை நம்ம வேறு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் அந்த SSH அப்படிங்கிற கமெண்ட் வழியாக நம்ம க்ரெடென்ஷியல்ஸ் மூலியமாக அக்சஸ் பண்ணலாம். இப்போ சிஸ்டம் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் வழியாக இந்த SSH சர்வரோட ஸ்டேட்டஸை நம்ம பார்க்கலாம். சிஸ்டம் கண்ட்ரோல் ஸ்டேட்டஸ்ன்னு கொடுத்துட்டு ssh.service அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் உங்களுக்கு ஆக்டிவ் அப்படின்னு வந்துச்சுன்னா அது ரன் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம், எந்த பிரச்சனையுமே இல்லை. இன்கேஸ் இது ரன் ஆகலை, டிசேபிள் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதை எனேபிள் பண்ணணும். அதுக்கான கமெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒன்றும் இல்லை, ரொம்ப எளிமை தான். இந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்கலாம், ஸ்டாப் அப்படின்னு கொடுக்கலாம், எனேபிள் அப்படின்னு கொடுக்கலாம், டிசேபிள் அப்படின்னு கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ். ஸோ அதை வச்சு நீங்கள் இந்த சர்வரை ஸ்டார்ட் ஆகலைன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு ஏற்கனவே ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால எந்த இஷ்யூவும் இல்லை. கமெண்ட் டெர்மினலேருந்து வெளியே வந்துடலாம். இப்போ இந்த Ubuntuவோட IP அட்ரஸ் என்னன்னு செக் பண்ணிக்கலாம். 192.168.33.5. இப்போ என்னோடய விண்டோஸ் டெர்மினலை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னோடய Windows 11. இது வந்து Virtualboxல இருக்கக்கூடிய Ubuntu. இதுக்கு பேர் கெஸ்ட் OS அப்படிம்போம், இதை வந்து ஹோஸ்ட் OS அப்படிம்போம். இப்போ இங்கே வந்து பிங் பண்ணி பார்த்துக்கலாம், நம்மளால் Ubuntuவை அக்சஸ் பண்ண முடியுதா அப்படின்ட்டு. ஸோ ரிப்ளை வந்துருச்சு. ஹோஸ்ட் ஒன்லி அடாப்டரில் கான்ஃபிகர் ஆகிருக்கிறதுனால ரெண்டும் கம்யூனிகேட் பண்ணிக்குது. இப்போ நமக்கு விண்டோஸில் SSH அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் இருக்குது. நீங்கள் Windows 11ல் பவர் செல் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த கமெண்ட் வந்து ஒர்க் ஆகும். அப்படி இல்லைனா நீங்கள் புட்டி இல்லது பிட்வைஸ் SSH அப்படிங்கிற மாதிரி SSH கிளைண்ட் யூஸ் பண்ணி அது வழியாக நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். இப்போ SSH அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ என்னோடய யூசர் நேம், இந்த Ubuntuவோட யூசர் நேம் இது @IP அட்ரஸ். மறுபடியும் பாருங்கள், SSH அப்படிங்கிறது கமெண்ட், இந்த நாதன் அப்படிங்கிறது Ubuntuவோட யூசர் நேம் @IP அட்ரஸ் ஆஃப் Ubuntu கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் போகும்போது உங்களுக்கு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் கான்ஃபிகர் பண்ணுவான்னு கேட்கும். எஸ் கொடுத்துருங்க. இப்போ Ubuntuவோட பாஸ்வேர்டு நம்ம கொடுக்கணும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய டெர்மினல் நமக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ ஒவ்வொரு முறையும் நீங்கள் Ubuntuல தான் போய் ரன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. Virtualboxல இருக்கக்கூடிய Ubuntuவை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை சிம்பிளாக மினிமைஸ் பண்ணிவிட்டு உங்கள் விண்டோஸ்லேயே நீங்கள் எல்லாமே ஒர்க் பண்ணலாம். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் Windows 7 இந்த மாதிரி ஓல்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு இந்த SSH மூலியமாக கமாண்ட் வழியாக பவர் செல் வழியாக கனெக்ட் பண்ண முடியலை அப்படின்னா, கூகுளில் போய் பிட்வைஸ் SSH அப்படிங்கிற கீவேர்டை கொடுங்க. உங்களுக்கு ஒரு லிங்க் வரும், இந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இந்த பிட்வைஸ் SSH கிளைண்ட் இன்ஸ்டாலரை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ சாஃப்ட்வேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ SSH ஓப்பன் பண்ணிக்கலாம்.
இங்கே என்ன பண்ணணும், ஹோஸ்ட்டில் 192.168.33.5 அப்படிங்கிற Ubuntuவோட ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். போர்ட் நம்பர் எப்போயுமே டிஃபால்ட்டாக SSHக்கு 22 தான். யூசர் நேம் வந்து என்னோட Ubuntu யூசர் நேம். இங்கே இனிஷியல் மெத்தடில் நன்னுக்கு பதிலாக பாஸ்வேர்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோர் என்கிரிப்டட் பாஸ்வேர்டை எனபிள் பண்ணிவிட்டு Ubuntuவோட பாஸ்வேர்டை அங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ லாகின் கொடுத்தோம் அப்படின்னா முதல் முறை மட்டும் இப்படி கேட்கும். அக்செப்ட் அண்ட் சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு Ubuntu இப்போ கனெக்ட் ஆகிருச்சு. இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு டெர்மினல் வேணும் அப்படின்னா சிம்பிளாக நியூ டெர்மினல் அப்படின்னு சொல்லி இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த Ubuntuவோட டெர்மினல் வந்துடும். அதுவும் இல்லை, எனக்கு வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி பண்ணணும்னா நியூ SFTP விண்டோ ஓப்பன் பண்ணிங்கன்னா வலது பக்கம் இருக்கிறது Ubuntuவோட அந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், இந்த பக்கம் இருக்கிறது லோக்கல் டெஸ்க்டாப். எளிமையாக நீங்கள் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிராஃபிக்கல் SSH கிளைண்ட்டை வச்சும் நீங்கள் வந்து உங்களோட சர்வரை கனெக்ட் பண்ணிக்கலாம். இது நிறைய இடங்களில் நீங்கள் கோடிங் இந்த மாதிரிலாம் எழுதணும், நான் வந்து Ubuntuலே போய் பண்ண தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இந்த FTP விண்டோவை வச்சு உங்களோட அந்த ஹோஸ்ட் OS வழியாகவே நீங்கள் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நன்றி.